குவார்டர்ஸ்ல ஒண்டியா பார்த்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இல்ல டிவி தான் எவ்வளவு நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும் பொழுதுக்கு. உனக்கு ஒரு நிலைமை இப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்குள்ள? 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷத்துக்கு அப்புறமும் மச்சான் இருக்கிறாரு. ஆமா. ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கைனிஸ் போட்டுக்கிட்டார். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. 70 வயசு ஆனாச்சு. முடியாது பொய்யெல்லாம் சொல்றாங்க சார். ஒரே நாள்ல ஹரிச்சந்திரனா மாறாதரா, எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட். அப்புறம் அவங்களே திடீர்னு யோசனை பண்ணி சரி 1000 ரூபாய் கையில் கொடுத்தாரான்னு சொன்னா காசு எடுத்தா கொஞ்சம் அமைதியாயிருங்க சார். கல்லஞ்சக்காரன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீடுகள்ல இளம் ஜோடிகள் சண்டை போட்டுப்பாங்க. பெரியவங்க உள்ள வந்து ஏன்பா சண்டை போறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. எப்படா புருஷன் முன்னாடியே மாற போறீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? கொஞ்சம் மெச்சூர்டான மருமகள்கள்லாம் நிறைய பேர் உள்ள வர 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 பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? மாமனார் மாமியார் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒண்ணு இல்லக்கா. இந்த பக்கம் முழுக்க மருமகள்கள் இருக்கிறாங்க. முதல்ல நான் மாமனார் மாமியார்ட்ட இருந்தே வரேன். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. சொல்றா. எங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்தோம். என்னென்ன விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்களுக்கே தெரியும்ல. பெரியா அதெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டா இங்க என்ன நடக்குது? தண்ணி ஊத்திட்டு வந்தா போறவங்க கேள்வி கேக்குறான். மழை பெய்யுது, துணி காய வச்சிருப்பாங்க. இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி சார் இருக்கும்? இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரியாயிடும். நானே போய் எடுக்கணும். அப்ப பின்னாடி வந்து பேருக்கு ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வருவேன். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. இந்த துணி காய போட்டதை வந்து எடுக்கலன்னு வைங்களேன், வச்சு வைக்கிறோன்னு இதை இப்படி மடிக்கணும், இதை ஏன் இப்படி வைக்கிறீங்க, என்ன கொடுத்துற நீ மடிச்சாலும் அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பேசாம இருந்துட்டா அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்கல்ல. எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்குள்ள? 41 வருஷம் ஆச்சு. 41 வருஷத்துக்கு அப்புறமும் மச்சான் இருக்கிறாரு. ஆமா. ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கைனிஸ் போட்டுக்கிட்டார். ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா தங்கச்சிக்கு நான்லாம் எவ்வளவு பண்ணிருக்கேன். எடுத்தோடனே மச்சான் இழுத்துருவாரு. அங்கதான் ஆரம்பிப்பாரு அவரு. போன நார்த்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான. ஏங்க இப்படி பொறாம போடுறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். இப்ப வேலைக்கு போகாதப்போ இப்ப மைக்கு இப்படி வாங்கினா இது இப்படி வாங்க கூடாதாமா? என்னடா அது அநியாயமா இருக்கு. கிச்சன்ல இருக்கவங்க துடைக்கிறாங்கன்னா அங்கேயே நான் எவ்வளவு நேரம் தொடச்சு முடியற வரைக்கும் நிக்க முடியும். நடந்தது நடந்து வச்சு நீ என்ன பண்றது? அதுல கூட நடந்து வருவாங்க. எங்க இப்படி பண்றீங்கன்னா ஒரு பார்வையை பார்த்துட்டு முறைச்சிட்டே போயிடுவாரு. நீங்க ஆளை தொடச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் இங்கேயே நின்னுட்டு இருக்கு? ஃபேன் போட்டிருக்காது, காயின வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அங்க நிக்கலாம்ல சார். மியூசிக். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஜாலியா தான் இருக்கு. நல்லா போகும் போல் இருக்கே. இது ஜாலியா? இது ஜாலியா? மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க மாமனார? அச்சான்னு தான் சார் சொல்லுவா. அப்பாவ அச்சா. அச்சா 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 பா. சருரை. ஏப்பா கரெக்ட்டா பேசுறேனா? பின்னிட்டல. நம்ம தமிழ்நாட்டுல வந்து மாமனாரை வந்து மாமான்னு. ஆனா இதான் தமிழ்நாடு. பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? அவங்க கேரளாக்காரங்க தான். இங்க வந்து வாழ்ந்துட்டாங்க. சொல்லல என்ன சொன்னாங்க கவனிச்சீங்களா? நம்ம தமிழ்நாடு. அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மாமா அத்தைன்னு கூப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசை. அத்தை அத்தைன்னு கூப்பிடுங்க. அத்தை அத்தை வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இப்ப நீங்க வந்து மலையாளத்துல அத்தைக்கு என்ன? அம்மா. ஏய் என்ன குழப்பமா நீ? அம்மாக்கு என்ன மலையாளத்துல? அம்மா தான். என்னையா அது பிளப்புகிறீர்கள்? லைட்ல ஏச்சார்னு வச்சுங்க சார். பாத்ரூம் லைட், சமையல் ரூம் லைட், எல்லா லைட்டையும் போட்டுருவாரு. தூங்க விட மாட்டாரு. அடே இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. ரெண்டாவது எங்க டீ குடிக்கிறாரோ டம்ளர் அங்கேயே வச்சிருவாரு. அங்கேயே கிடக்கும், எடுத்து வைக்க மாட்டாரு. இட் இஸ் நாட் மை பாலிசி. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 36 வருஷம். இதெல்லாம் முதல்ல சொல்லலையா? 36 வருஷத்துக்கு முன்னால இல்லையா சித்தப்பு? கரெக்டா இருந்தாரு சார். இப்பதான் சார் இப்படி பண்றாரு. இப்பதான் ஆள் மாறிட்டீங்களாமே. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். இவங்க வந்து படிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். இமோஷனல் டேம். ஒரு வாரம் வரைக்கும் பேசுறதுல ஒரு கூச்ச சுவாபத்துல பேசாம இருந்தோம். ஓடுமடா. வீட்டுல காசு எல்லாம் சண்டை வரும் சார். காசு எல்லாம் சண்டை போடும் தெரியும் சார். வீட்டுல தோட்டத்துக்குள்ள சண்டை போட்டு இருப்பேன். இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. அப்புறம் அவங்களே திடீர்னு யோசனை பண்ணி சரி 1000 ரூபாய் கையில் கொடுத்தாரான்னு சொன்னா காசு எடுத்தா கொஞ்சம் அமைதியாயிருங்க சார்.
வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? பணம் இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் சண்டை வந்துரு வீட்டுல. இல்ல பணம் இல்லைன்னா ஏன் சண்டை வந்துடும்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. மாமாட்ட வந்து காசு இல்லைன்னா ஒரு டிவி ஓடிச்சுனா கூட அதுக்கு சண்டை வரும். காசு இருந்துச்சுன்னா அவர் கண்டுக்க மாட்டார். வீட்டுல என்ன வேலைனாலும் அவரே எடுத்து பாப்பாரு. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு நாள் கோயிலுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் வயல் இருக்கும். கேட்டாங்க இவங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசியான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அப்பவே நினைச்சிட்டேன், இந்த மாதிரி கேள்வி போய் வேற யார்ட்டையும் ஊர்ல கேட்டாத. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. ஜோக் இல்லையா? நான் சென்னையில இருந்துட்டு கிராமத்துக்கு போறேன் சார். அங்க போனா எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி. எல்லாம் அவரு தான் கத்து கொடுத்தாரு, எல்லாம் கத்து கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்ப வந்து இருங்க வர அவரு சொல்லட்டு பாவம். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. பசங்கெல்லாம் பெரிய இன்ஜினியர் ஆயிட்டாங்க, அது மருமக ஏத்தாப்புல உட்காந்துருக்கு. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. நான் போயிட்டு அவங்களையும் தனித்தனியா செட்டில் பண்ணிட்டு வீடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்கன்ட்டு வந்தவங்க தான். என்ன போனவன இன்னும் காணா? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. இதான் யாருக்கிட்டயோ சொல்லிருப்பா. இதுவரைக்கும் ஏன்டா இந்த விஷயத்த சொல்லவே இல்ல? 10 வருஷம் ஆகுதா? நக்கல்யா அவனுக்கு. நான் அங்க வரல. இவருக்கு எப்படியும் சமைக்க தெரியும். மாசத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு வரட்டுமே. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. இவர் வந்து இதையே ஒரு இது வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா நீ உன் பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கிறேன்னா நான் என்ன சார் செய்ய முடியும்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சார் வரோம் நாங்க. பாவ மனுஷன் எம்பிட்டு வேதனைப்படுறாரு தெரியுமா? சின்ன வயசுல டாம் ஜெர்ரி தான் அதிகமா பார்ப்பேன். பெருசான பிறகு இப்ப இவங்க தான் நல்லா இல்லாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கிறேன் சார். நீங்க சிதம்பரம். அப்ப ஊருக்கு போற ஐடியாவே இல்ல உங்களுக்கு? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கோட்ரஸ்ல ஒண்டியா படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு இல்ல டிவி தான் எவ்வளவு நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்க முடியும் பொழுதுக்கு. உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. நீங்க நார்மலா அவரோட தொடர்ந்து பேசிக்கிட்டே தானே இருப்பீங்க. சாப்பிட்டீங்களா, போனீங்களா, விசாரிச்சுட்டு தானே இருப்பாங்க. தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. சாப்பிட்டீங்களான்னு முன்னாடி கேட்க மாட்டாங்க. கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா, கையெழுத்து போட்டீங்களா? அவங்களுக்கு மணி இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? 15ஆம் தேதி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் தரோம் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா 1ஆம் தேதி ஆனா நச்சரிப்பிய விட்டுட்டு வந்திருக்காங்க. நீயாச்சும் மாமியார் சொல்லு, நானும் சொல்லுவேன். பட் அவங்க சொல்லுவாங்க இன்னொரு வருஷம் தானே வந்துருவாரு, அவருக்கு சொல்றதுல காலையே வாங்கிக்காத. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பொண்ணு வந்துச்சு, இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்களாங்க, நான் ஒத்தையா இருக்கிறேன், வீட்டுக்கு அனுப்புங்க, அதை பார்க்கணும் கொள்ளணும்னு ஒரு 24 வயசுல மாமனார் வீட்டில் போய் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். என் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பி வைன்னு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகிற ஏஜ்ல வந்து மருமகள்கிட்ட கேட்கறது ரொம்ப புதுசா இருக்கேம்மா. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாக்கு 70க்கு மேல ஆயிடுச்சு. 70 வயசு ஆனாச்சு. முடியாது சொல்றாங்க சார். ஒரே நாள்ல அரிச்சதா மாறாதடா, எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட்ரா. எனக்கே 60 ஆக போது, அவங்களுக்கு 10 வயசுல அவங்களுக்கு 85 வயசுக்கு மேல ஆகும் சார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வயசுல என்னோட கம்மி கூட இருந்தாலும் அவர் தான் சார் ஆக்டிவா இருப்பாரு. அதெல்லாம் நீங்களே சொல்லிக்க வேண்டியதான். உங்க தனிமை எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு, சொல்லாம போ. உங்களுக்கு வந்து மாமியார் இல்லைன்னா கஷ்டமா உங்களுக்கு? ஆமா சார், கண்டிப்பா. உங்களுக்கு உதவுறதுக்கு மாமியார் இல்லைன்னா சிரமமா இருக்கும். அதுக்கு இல்ல சார், நாங்க போறோம், பேலன்ஸ் பேமெண்ட் கொடுங்க. உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஆந்திரால தான் சார், ஹைதராபாத். உங்க அம்மாவை கூட்டியாந்து வச்சுக்க வேண்டியதானே? இல்ல சார், எங்க அப்பா வந்து சென்னையில தான் இருக்காரு. ஓ, ஃபேமிலியாவே குழப்பமா தான் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு இடமா. அது நேர்த்தி கடனா? எனக்கு புரியல. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இவங்களுக்கு வந்து கிராமத்து வாழ்க்கை பிடிக்கல. இதை எப்படா தள்ளி விடுறதுன்னு பார்த்தா அவங்களுக்கு காரியம்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.